ஓகேடா, கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நடுவில் டேய் யாக்கடா எப்படி ஆரம்பிக்கலாம் சொல்லு. தம்ஸ்அப் கூட வச்சுட்டு ஹலோ கைஸ். ஸோ இதுதான் எங்களோட சேனல் தோஸ்ட் லேட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சேனல் என்ன கண்டென்ட் வரும்னா லைக் ரேண்டம் டாக்ஸு, கொஞ்சம் ரேண்ட்ஸ் இருக்கும், அஃபென்சிவ் கண்டென்ட் இருக்கும். கொஞ்சம் மேபி நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக அஃபெண்ட் ஆகிற பர்சன் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பார்த்துருங்க, கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க, எங்கள் வரைக்கும் பார்த்துருங்க. ஓகே. ஆனால் எங்களோட இன்டென்ஷன் வந்து உங்களை அஃபெண்ட் பண்ணுன்றது இல்லை. நீங்கள் அஃபெண்ட் ஆனீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம். அப்படி சொல்லிக்கலாமா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து டிஸ்க்ளைமர் இப்பயே போட்டுறோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு மிசோஜினிஸ்ட், ஒரு செக்ஸிஸ்ட், ஒரு ரேபிஸ்ட், ஒரு உமனைசர் ஃபோபிக். உமனைசர்னு சொல்லக்கூடாதுடா. நோ, இருக்கலாம் மேபி. ஓகே, ஒரு ஃபேட் ஃபோபிக், ஒரு ஹோமோஃபோபிக், ஒரு ஹெட்ரோசெக்ஸிஸ்ட், எல்லா பர்சனாலிட்டியுமே எங்களுக்கு இருக்கும். ஆனால் இது வந்து எங்களோட வீடியோ கேரக்டர்ஸ். ஓகே, லைக் இது வந்து எங்களோட ரியல் லைஃப் பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இது வந்து எங்களோட ரியல் லைஃப் பர்சனாலிட்டிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நாங்கள் ரியல் லைஃப் வந்து ரொம்ப 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 டீசெண்டாக யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். ஓகே, என்ன கண்டென்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன்? என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்ன கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன்? என்னடா இப்படி முடிக்கிற? ஷூர்க்கடா. ஓகே, இப்போ வந்து ஓகே இன்ட்ரோ முடிஞ்சு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோட கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். லைக் இதோட டைட்டில் பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸில் எங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்க போகிறோம். என்ன அது ஃபர்ஸ்ட் டாபிக்? என்னென்னமோ போட்டு வச்சிருக்கேன். ஷுட் ஷாப்பிங் மால்ஸ் பேன் லவுட் அண்ட் அனாயிங் கிட்ஸ்? இது என்னோட ஒப்பீனியனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீ வந்து ஷாப்பிங் மால்க்கு எதுக்கு போவ? நீயும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போவ. சரியா? நீ என்னத்தையும் வாங்கி சாப்பிட்ற, அது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் வச்சுட்டு அங்கே ஒரு குழந்தை நிற்பான், நின்று உன்னை பார்ப்பான். பார்த்துட்டு அவனுக்கு அது நல்லா இருக்கான்னு தெரியாது. அவன் என்ன கேட்பான்? உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்பான். கேட்குறது தப்பு இல்லை, இங்கே கிட்ட வந்து பேசு, கேட்குறது தப்பு, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பான். அவங்க அம்மா என்ன சொல்லணும்? வேணும் இல்லை என்கிட்ட காசு இல்லைனா அது சொல்லிடணும். என்கிட்ட காசு இல்லை, இல்லைன்னா உடம்பு கெட்டது உனக்கு, அப்படி ஏதாவது சொல்லணும். அது வேணாம் இப்படி சொன்னா உங்களோட நீங்க ஆல்ரெடி அப்படிதான் குழப்பி வச்சிருப்பீங்க. அதை சாப்பிடணும்னு தோணுமா உங்களுக்கு திருப்பி? சரி, ஓகே. நான் இதுக்கான ஒரு சொல்யூஷனோட நான் வந்திருக்கேன். ஓகே, இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. நம்ம வந்து கிட்ஸை வந்து ஷாப்பிங் மால் வந்து மட்டும் பேன் பண்ண வேணாம். நம்ம வந்து 3 months to ஒரு 10 years கிட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்ஸே ஆன் த ஹோல் பேன் பண்ணிடலாம். ஹோல் கிட்ஸை பேன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் என்னடா இது சொல்யூஷனு, எப்படா இது பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் நான் ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன். நம்ம வந்து நிறைய ஆர்ஃபனேஜஸ் பில்ட் பண்ணுறோம். ஓகே, சீரியஸ் கண்டென்ட். சரி, நம்ம நிறைய ஆர்ஃபனேஜ் பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு 3 months வரைக்கும் நீங்கள் குழந்தைய வளங்க, கொஞ்சம் ஆசையாக இருக்கும், அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஆர்ஃபனேஜ் சேர்த்துருங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா அங்கே இருக்க ஒரு 10 வயசு குழந்தைய எடுத்துக்கோங்க. இல்லை வேற எல்லாம் எடுத்துட்டு 10 வருஷம் கழிச்சு அவனே திருப்பி வாங்கிக்கும். ஓரத்துக்கு அப்புறம் ரத்தம் கலக்கும். எதுக்கு தேவையில்லை? இல்லைன்னா அதே குழந்தைய கூட நீங்க திரும்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஆமா, சரி. நீங்க வேணும்னா காசு கூட கொடுங்க, இல்லையா வேற எவனா காசு கொடுப்பான், அதுலயே வளர்ந்துருவான். நம்ம ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்களே தனுஷ் புது. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒன் டைம் பே பண்ணுறதான். சரி, நெக்ஸ்ட் கண்டென்ட் போலாமா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட் முடிஞ்சு செகண்டுக்கு போகலாம். செகண்ட் என்னது? என்ன போட்டிருக்கேன்? டெக்ஸ்ட் வேஸ் கால். அதாவது மக்களே ஒரு கிளியர் ஒரு கான்டெக்ட் கொடுத்துட்றேன். நான் வந்து இங்கே டெக்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுற கை, இவன் வந்து கால் ப்ரிஃபர் பண்ணுற கை. இப்போ உனக்கு கால் பண்ணால் எதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுற? எனக்கு வந்து காலில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேங்குது. காலை கட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு எனக்கு வேலை இல்லைடா. கொஞ்சம் எனக்கு இது நம்ம ஒரு புது ரூல் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இந்த ரூலில் வந்து நீங்கள் இனிமேல் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கன்சென்ட் வாங்குவீங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்பி நான் இனிமேல் உங்களுக்கு கால் பண்ணலாமா, இந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறேன். உனக்கு என்ன கன்சல்ட்? இந்த மாதிரி இடங்க வளர்ந்து ரேபிஸ்ட் வரானுங்க. இது ஆடிட்டோரியுமா? ஓகே,
ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு கால் ப்ரிஃபர் பண்ணுறது அவங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து அவங்க கால் ப்ரிஃபர் பண்ணலன்றப்ப நீங்கள் அவங்களுக்கு போயிட்டு கால் பண்ணி தான் நான் பேசணும் அப்படின்றது சோஷியல் ஸ்கில்ஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அடுத்து வரேன், ஜிமெயில் பண்ணுமா 100 ரூபா வேணும்ட்டு. ஆமாம் இது நல்லா இருக்குடா. நம்ம வந்து தேர்ட் கண்டென்ட்குள்ளே போகலாம். இது வந்து பில்ஸ் அண்ட் டேட்ஸ் தான் அந்த கண்டென்ட். ஓகே சரி, இது ஒரு வளர்ந்து வரும் டாபிக்னு சொல்லலாம். சரி, இப்போ இது பில்ஸ் அண்ட் டேட்ஸ் இதுக்கான சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு டேட் போகிறீங்க, உங்களோட பார்ட்னர் கூட ஃபர்ஸ்ட் டேட் போகிறீங்க. நீங்கள் இப்போ நீ வந்து ஒரு டேட் போகிறேன்னு வச்சுக்கோயேன். நீ ஒரு டாமினன்ட் மேல், நான் ஆல்ஃபா. Fans, don't forget for tomorrow's special back to school offer, get 3 $1 tickets. But what the hell, boy? அப்படின்ட்டு நீ போய் கார்டை போய் பில் கவுண்டரில் நீட்டுவியா ஃபர்ஸ்ட்? இல்லை இது ஒரு ஈக்குவல் சொசைட்டி தானே, மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல், மென் அண்ட் விமன் கெட் த ஈக்குவல் பே அப்படின்ட்டு நீங்கள் 2 பேர் ஸ்ப்ளிட் பண்ணிப்பீங்களா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே பே பண்ண சொல்லுவியா? இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பில் வருது ஃபர்ஸ்ட் டேட்டில், நீ அதை என்ன பண்ணுவேன்றது தான் கொஸ்டின். அவங்களோட விருப்பம்டா. இப்போ அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. இதுதான் உங்கள்ட்ட ப்ராப்ளமே. ஓவர் டிப்ளமேட்டிக், ஓவர் பொலிட்டிக்கலி கரெக்ட். டேக் அ சரி, நீ என்ன பண்ணுவன்றதா கேட்குறேன். என்ன பண்ணுவ? போடுற மாதிரி இருந்தால் போடு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, யாரோட டேட் ஐடியாவோ அவங்க பே பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அவங்கள டேட் கூப்பிட்றேன்னா நான் பே பண்ணுறேன், அவங்க என்ன டேட் கூப்பிட்டாங்கன்னா அவங்க பே பண்ணிட்டோம். அந்த மாதிரி இருந்தால் நானே டிப்ளமேட்டிக்காக தான் இருக்கேன். சரி, ஓகே. ஃபோர்த்துக்கு நினைப்பாங்க. ஓகே, ஃபோர்த் என்னன்னா வீகனிசம். குருட்டு கூலி. ஷுட் டிரைவிங் லைசன்ஸா? ஷுட் டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட் பி டைட் வித் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்? சரி, ஆமாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புறவங்க, இப்போ ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ண தெரியாதவங்க. நான் விமன் நான் ஜென்ரலாக தான் சொல்கிறேன். நான் விமன் ஜென்ரல்னா அந்த ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்கள் அதுக்கு அப்புறம் வரோம். சரி, வீடியோவில் வரோம். எஸ், இதுக்கான ஷார்ட் ஆன்சர் வந்து ஆமாம், ப்ரீஃப் ஆன்சர் அடுத்துன்னு சொல்கிறேன். அடுத்த வீடியோ கொடுக்குறோம். லூஸ் கூடி. இதுக்கான ப்ரீஃப் ஆன்சர் இது நான் சொன்னது ரிசர்வேஷன். நான் இதுக்கு சொன்னேன்டா. ஆமாம், டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டோட டைப் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாமா? இஸ் வீகனிசம் எலிட்டிஸ்ட் அண்ட் டூ அன்ரியலிஸ்டிக் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள்? சரிடா பச்சை. ஸோ இவனே எங்க யாரோ சொல்லியிருக்கான், வீகனிசம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இல்லை, நிறைய வெரைட்டி இல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். நார்மல் பால் பாக்கெட்டு 1/4 லிட்டர் பால் பாக்கெட் 10 ரூபான்னு வச்சுக்கோ. 10 ரூபா 15 ரூபா இருக்கும். அதை வாங்கி நான் 2 பேரும் காஃபி போட்டு குடிச்சுன்னு போயிடும். சரி, இதே பாதாம் பால் பாரு, விலை கூட. என்னடா பாதாம் பால்? பாதாம் பால்லாம் வீகனில் வராதுடா. ஆல்மண்ட் மில்க். பீக் ஹியூமர் கைஸ், பீக் ஹியூமர் கைஸ். இப்போ வீகன்ல இது கம்மி, வெரைட்டி கம்மிடா. நீ என்ன சாப்பிடுவ? வீகன்ல வெரைட்டி கம்மியா? இட்லி, தோசை, சட்னி, சாம்பார், பூரி, மசாலா, சப்பாத்தி, குருமா, போஹா, உப்மா, பொங்கல், கிச்சடி, ஊத்தாப்பம், இடியாப்பம், லெமன் ரைஸ். பூரி என்ன வீகன் வருமா என்ன? ஓகே, நெக்ஸ்ட் கண்டென்ட்குள்ள போயிடலாம். லைக் நான் இதோட ஷார்ட் ஆன்சர் வந்து வீகனிசம் வந்து லைக் ஓகே, ஃபாரின்ல வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் வந்து மோஸ்ட் பீப்புள் எல்லாருமே வந்து நார்மலாக இருக்க ஃபுட்டே வந்து வீகன் தான். நான் சரி சொல்கிறேன். இப்போ வீகனை வந்து நம்ம வந்து குறை சொல்லலை, அது அவனோட வச்சுக்கிறவனோட டீசென்ட்டு. நம்மள்ட்ட கொண்டு வந்து திருத்தன்னு வச்சுக்கேன். நீ வீகன் அடிக்காதடா, கண்டென்ட்டே எங்கே அது இல்லை, எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுதான்டா. இவன் வந்து வீகனை சும்மா அடிக்கணும்னு இருக்கான், இவன் வந்து பச்சைன்றதுனால டோன்ட் மென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம டீசெண்டாக அடுத்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஹஸ் கான் டூ ஃபார், நோபடி கேன் ஜோக் எனிமோர். எஸ், லைக் ஆப்வியஸ்லி லைக் நீங்கள் எதை எடுத்தாலுமே இல்லை, ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கும். லைக் நீங்கள் ஒருத்தன் குண்டா இருக்கான், ஓ நோ ஃபேட் ஷேமிங் அந்த சைட் போகக்கூடாது. அவங்களோட ஜெண்டர், ஓ செக்ஸிஸ்ட் அந்த சைட் போகக்கூடாது. நீங்கள் அவனோட கலர், நோ ரேசிஸ்ட். லைக் எதையுமே பேச முடியாது, எதுவுமே பேச முடியாது. ஓகே, பேசினாலே தப்பு. அதுக்காக ஸ்டாண்டப் காமெடியன்லாம் ஜோக் பண்ணுறது இல்லையான்னு கேட்கலாம். ஆனால் கூதிமானே
ப்ராஜெக்டான்னு கேட்குறான். ஆமாண்டா ப்ராஜெக்ட் தான்டா. சரி ஓகே. நம்மளால எதுவுமே பேச முடியலடா இப்போ. லைக் எந்த டாபிக் பேசினாலும் ஒரு பர்டிகுலர் குரூப் அஃபெண்ட் ஆகுது. நம்ம எந்த குரூப்பையும் அஃபெண்ட் ஆகாமல் பேசுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஜோக் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு குரூப் அஃபெண்ட் ஆக தான் போகுது. அதனால அஃபெண்ட் ஆகுமே. நீங்கள் என்ன பேசினாலும் அஃபெண்ட் ஆகும். ஆனால் நல்லா போட்டு அடிச்சிருங்க, சாவர வரைக்கும் அடிச்சிருங்க. அதான் கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். நாங்கள் யாரையுமே வந்து செல்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தூண்டல. We are not சத்யா. Bad breath for Should people with bad breath forced to wear a bad breath sign? இதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? விமல் நாப்பிளை குங்குமப்பூ தெரியும். நாப்பிளை குங்குமப்பூ வந்து அவங்களோட ஒரிஜினல் ஆட் வந்து ஒரு எலாச்சியை தான் ப்ரமோட் பண்ணும். அந்த எலாச்சி வந்து லைக் நீங்கள் கடையில் வைக்கிறீங்கன்னா ஸ்டாக் இருக்காது. அந்த கடைக்காரனுக்கு தெரியாது அந்த கம்பெனியில் ஒரு எலாச்சி வருது, ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் வருதுன்னே தெரியாது அவனுக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் விமல் தான் பான் மசாலா தான். அந்த இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அதை ப்ரொமோட் பண்ணவங்க தான். வேற யாரு? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கவங்க தான். உனக்கு அவ்வளோ தெரியுமா? கரெக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஓகே, நாங்கள் 7 கண்டென்ட் முடிச்சுக்கிறோம். 7. சரி, 8th ஒரு கண்டென்ட் இருக்கா? இது கொஞ்சம் வந்து பெரிய டாபிக்கா இருக்குன்னு வச்சுக்கலாமே. கொஞ்சம் டாபிக் சொல்றதுலேயே போலி இடம் மனசுக்குள்ள சொல்லிடா. கொஞ்சம் அஃபென்சிவான டாபிக்னு சொல்லலாம். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் அதை டீட்டெயில. சொல்லு, பரவாயில்ல, நான் பேசலாம். அது ஒன்றும் இல்லடா. இந்த ஸ்டூல்ல போட்டு உட்காரங்களும் சேர்ல போட்டு உட்காரங்களும்